சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே இருண்ணா. சரியா, வந்துடுறேன். வந்துடும்டா சொல்லலாம், இங்கே இரு. சரியா, சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன். சரியா. தம்பி, வண்டி எதுனா பாத்தீங்களாப்பா? வண்டிக்காடு வேணாம், வண்டிக்காடு. வண்டி கஷ்டப்பட்டு அந்த வண்டி போச்சு. ரெண்டு கால் பண்ணுவோம். வண்டி காண்ட மச்சான், வண்டி விட்டா வாசல்ல. வண்டி காணாம போயிடுச்சுனா மச்சான், யாரு எடுத்தாங்கன்னு தெரியலடா. சரிவா, சரி சரி. மச்சான், ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போறேன் மச்சான். சரி வா போலாம். வா, தேங்க்ஸ். ஏய் மச்சான், எங்க போற? மச்சான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்னதுக்கு? மச்சான் பைக் ஆண்டா மச்சான். வண்டி தான் தெரியல, வாடா. டேய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். டேய் மச்சான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன்டா. நான் போட்டா அலைனோம், பிரச்சனை ஆகும். போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளால சமாளிக்க முடியாது. பரவாயில்லடா, டேய் வண்டி காண்டா, கஷ்டப்பட்டு தந்தா. நான் தேடி தரேன் உனக்கு, நான் பாத்துக்கறேன். டேய் கஷ்டப்பட்டு தந்தா மச்சான். இல்ல ப்ரோ, ஸ்டேஷன்லாம் போனா நல்லா இருக்காது. டேய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் மச்சான். நான் சொல்றேன் உனக்கு, நான் தேடி தரேன் உனக்கு. ஸ்டேஷன்லாம் போனா நம்மளால பணம் கட்ட முடியாது, நம்ம ஏமாத்துறோம். நான் பாத்து நல்லா இருக்கல. டேய் மச்சான் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன்டா மச்சான். வா ப்ரோ, நான் வா ப்ரோ. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லா இருக்கு. வா, நான் பாத்துறேன், வாத்துறேன். வா. டேய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், நான் பாத்துறேன், நீ வா. மச்சான் வண்டி காண்டா, தேடி பாத்துட்டேன்டா. ஸ்டேஷன் நான் தேடி தரேன், நீ சரியா பாத்துக்க. நான் பாத்துறேன், வாடா. இல்ல ப்ரோ, வேணாம் ப்ரோ. வா, நான் பாத்துறேன். வா வா. நான் பாத்துக்கிறேன் உன் கூட. சரி மச்சான், பாத்துட்டு கால் பண்றேன். டேய் ஸ்டேஷன்லாம் போனா வந்து நம்மளால பண்ண முடியாதுடா மச்சான். வண்டி எங்க எல்லாத்தையும் தேடி பார்க்கலாம் மாதிரியா? நான் நாகர்ல அப்பனா உனக்கு நான் தேடி தரேன். வா சரி வா. எங்க வீட்டுல பார்த்து கத்துவாங்கடா. வண்டி வண்டி தானடா, தேடிக்கலாம்டா. அல்ல கச்சிருமா ஆசைப்பட்டு கிடைக்கும். விடு,
ப்ரோ என் பைக்கை பார்த்தீங்களா ப்ரோ? சரி விட்றா டேய், வாடா டேய். அண்ணா என் பைக்கு பார்த்தீங்களாண்ணா? சரி வா வா வா, நம்ம தேடலாம் வா. விடு கச்சிரும், விடு தேன்னா கச்சிரும், வா. நான் என் பைக் ஏதாச்சும் பார்த்தீங்களாண்ணா? கச்சிரும் விடு. மச்சான் வண்டி எங்கேயுமே கிடைக்கலையேடா. எக்ஸல்ரா அவன்தான் போல பைக்கே கிடைக்கிறது போல. மச்சான் இங்க வாடா, இங்க பார்க்கலாம், வாடா இங்க பார்க்கலாம். மச்சான் அங்க பார்க்கலாம்டா, வாடா. சரி வா. இங்கெல்லாம் இருக்காதுடா. ஏய் மச்சான் இங்க உள்ள எதனா மாதிரி வச்சிருப்பாங்க. இல்ல இருக்காதா வாடா. இருக்காது வா. வேற என்ன போய்க்கலாம். மச்சான் இங்க பார்க்கறேன்டா. இரு மச்சான் இங்க பார்க்கறேன்டா, இங்க பார்த்துட்டு வரேன்டா. பாத்துறா மச்சான். வீட்டுக்கு வந்தா வண்டி ஞாபகம் இருக்குறா மச்சான். கச்சிரும்டா, கவலைப்படாதடா. வீட்டுக்கு வேலைதான் வேணா ஒரு சொல்லி கிடைக்குமா? வாடா மச்சான், நான் போய் தேடலாம்டா. வாடா போதும், தேர்ந்தவரே போதும். கச்சிரும், நீ போய் ரெஸ்ட் எடு வீட்டில் போயிட்டு. நான் போய் தேடி பார்க்குறேன், சரியா? வா ஒன்றும் இல்லை, கச்சிரும், வா. எவ்வளோ ஆசை சேவாங்க மச்சான். வா கச்சிரும், வா. மச்சான் என் பைக் ஹெல்மெட்ரா மச்சான். மச்சான் வீட்டுல அம்மா கால் பண்றாங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா பத்திரமா, சரியா? சரிதான். ஏன்னா கால் பண்ணேன். ஹலோ, ஆமாம் வந்துட்டோம் இங்கே தான் இருக்கேன். ஆமாம் ஆரமா அம்மா அம்மா சொல்லுமா. என்னப்பா பண்ற? வேலையில் இருக்கிறம்மா. சரிப்பா வண்டி உங்ககிட்ட தானே பைக் இருக்கு. என்கிட்டதாம்மா இருக்குது. வண்டி பத்திரமா வச்சுக்கோ. பசங்கிட்ட எதுவும் வண்டி கொடுக்காத, பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா. சரிப்பா, சாப்பிட்டியா இல்லையாப்பா? சாப்பிட்டேம்மா, இப்பதான் சாப்பிட்டேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா இரு. வண்டி பத்திரமா வச்சுக்கோ. அம்மா வச்சிட்டுமா? சரி வச்சிடறேன்டா, வச்சிட்டுமா? டேய் என்னடா வண்டி தான் காணாம போயிடுச்சு, பசங்க சொல்லிட்டு இருக்கிறானுங்க. மச்சான் சாப்பிட்டு வரலன்னு உள்ள போனேன்டா. வெளியே வந்து பார்த்தா வண்டி காணோம்டா மச்சான். எவனையே தூக்கிட்டு போயிடுவேன்டா. எல்லாத்துலயும் தேடி பார்க்குறேன், கிடைக்கவேடா. டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுடா. போய் கம்ப்ளைண்ட் கொடுவா. மச்சான் யுவராஜ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணான்றான்டா, பிரச்சனை ஆயிடுன்றான்டா அவன். டேய் அவனுக்கு பைத்தியம், நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. ஏய் இல்லை, எங்கே போகிறீங்க? மச்சான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னுங்கிறேன் நான் மச்சான். என்ன சொன்னேன் உங்ககிட்ட? காலைல போனேன் சொன்னேன், இவனது கூட்டும் போக தேவையில்லாம. மச்சான் வண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மச்சான் வண்டி கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்டேஷன்லாம் போனால் அதே விடுவாங்க, அவனுக்கு தெரியாது. பாவன கால்ல இருந்து அழுதுட்டு இருக்கிறான்டா அந்த பையன். அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கிளம்பி போலாம், வா நம்ம வீட்டுக்கு போலாம், வா. டேய் டேய் மச்சான் நீ வாடா போ. டேய் வேணாம்னு சொல்றேன்ல. கால்ல இருந்து அழுதுட்டு இருக்கிறான்டா, வேலைக்கு கூட போலாம் ஒரு வாரமா. நான் கேட்காத, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்டேஷன்லாம் போன வண்டி கிடைக்காது. இங்கேயே 2 பேர் இருங்க, ஃபோன் அடிக்குது. ஏய் 2 பேரும் இங்கே இருங்க, அங்கேயே போடு, இங்கே இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ மச்சான் அவன் தட்டி விடு. எனக்கு தெரிஞ்ச கதைக்கார ஒருத்தர் வரான், அவன்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும், உன் வீட்டு முன்னாடி வண்டி வந்து நிற்கும் மச்சான். ஆனால் என்ன கொஞ்சம் செலவாகும் மச்சான். மச்சான் தான் மச்சான், மச்சான் காசு தான் மச்சான். எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல மச்சான். மச்சான் மச்சான் என் வண்டி மட்டும் எப்போனே என் கையில மச்சான் காசு கொடுத்துருல, நாளைக்கே வண்டி வாசல் நிற்கும் மச்சான். நாளைக்கே வண்டி நிற்கும் மச்சான். நீ அழாத மச்சான். நாளைக்கே வண்டி நிற்கும் மச்சான். நீ கூலாக வீட்டுக்கு போ, நீ நாளைக்கே வண்டி நிற்கும்.
ராஜிக்காச்சும் கால் பண்ணும். உனக்கும் பிஸின்னு வருது. வர கட்ட காசு வர குத்துக்கிறேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. காசு வர நம்பி குத்துட்டுனே இவனுக்கு கால் பண்ணுவான். சுவிட்ச் ஆஃபா? ஃபோன் எடுக்க மாட்டேன். இது பேசாம அவங்க வீட்டாண்ட போய் பார்ப்போம். போகலான்னு தெரியல. இவனுங்களை வர தேடணுமா போயிட்டு? ஆண்டி ஆண்டி ராஜி எங்க ஆண்டி போனா? அந்த நாய் எங்க பொறுக்கு போச்சு தெரியலையாப்பா. தம்பி அண்ணன் இல்லையாடா? அண்ணன் இல்லைண்ணா. இல்லையா? எங்கடா இருக்கிறீங்க? மஜா தான் வண்டி, புது வண்டி, ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அச்சே எவத்தியா கோவிந்தங்கிட்ட இருந்து எல்லாம் அத்தாச்சு. நல்ல வேலை நீ கால் பண்ணி இன்ட்டு குத்த, இல்லைன்னா சிக்கமா இருக்கும். அடி ஒரு வண்டி சிக்கிச்சு நம்ம கிட்ட. நான் காசு போடு பாரு. அச்சி வண்டி எவ்வளோக்கு தரோம்? ஒரு 60 ரூபாய்க்கு போவோம் மச்சி. புது வண்டி வேற போவோம், ஒரு 60 போவோம். கோவிந்தனா நம்ப வச்சாச்சு. என்னடா இது வேவே மாட்டேங்குது மச்சான், இவ்வளோ மூஞ்சி போட்டுக்கிறியே. சத்தியமா மச்சான், இப்போ வரைக்கும் கோவிந்தனுக்கு சந்தேகமே வரல. சந்தேகம் வரத்துக்குள்ள இந்த வண்டியை காசு ஆக்கிடணும். நவுத்துறோம், கதையை நவுத்துறோம், போடு. அடங்கு
மாமே ம் டொயோன் ஆயிடுச்சு அதட்ட ஸ்லீப்பிங்கை போட்டு வரேன்னா நீ படு மச்சி நான் பார்த்துக்கிறேன் ஆமா என்னடா வண்டி 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 இது ஜெபின் வண்டி மாதிரி இருக்குது ஜெபின் வண்டி தான் இவன் எப்படிங்க ஏய் உங்களெல்லாம் நம்பலடா ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கன்னு வண்டியை தூக்கிட்டு வந்தானே ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு ஆமா உன் வண்டி எங்க ஐயோ ஐயோ நீ அங்கேயே விட்டண்டா நீ விட்டியா ஐயோ சிக்கோண்டா அது நிஜமா சந்தேகம் வந்துருங்கடா டேய் மாமே ஆ இது வந்து ஒரே வழி தான் இருக்குது நம்ம எசாவத்துக்கு என்ன மச்சான் அவனை அசால்ட்டு பண்ணிடலாம் அவள் தான் அசால்ட் அண்ணது அவன் இல்லாமல் பண்ணலாம் மச்சான் அவள் தான் அது ஆயிட போகுதுடா டேய் என்ன ஆக போகுது இவ்வளோ பண்ணிட்டோம் இவ்வளோ தானே வா பண்ணிடலாம் பார்த்துக்கலாம் வா பண்ணிடலாம் மச்சான் அவள் தான் சரகு வச்சுக்கிறானுங்க இங்கிருந்தா இப்படி எங்கே போகிறானுங்க மச்சான் ஃபஸ்ட்டு தலையில் ஒரு அடி ஆச்சிரு அப்புறம் கழுத்தை பிடிச்சிரு அப்புறம் குத்திடுறேன் என்ன சரியா அதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுடா அவன் டேய் ரெண்டாவது மயிராவது சிக்கோண்டா அவனை விட்டுன்னு வச்சுக்கோ நீயும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் இவ்வளோ பண்ணிட்டோம் இதையும் பண்ணிடலாம் எட்ரா கட்டையறா சரியா வண்டி
யார் பாரு அப்பா என்னப்பா செப்பா அப்பா என்னப்பா அப்பா யார் பாரு என்னப்பாச்சு அப்பா என்னப்பாச்சு உன் பைக்கா பைக் என்னப்பா பைக்கு பைக் அங்கிள் பைக்கா ஆமாங்க அங்கே என் ஃப்ரெண்டுங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க என்னை அச்சு போட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டானுங்க அங்கே என் பைக் அங்கே பார்த்து குத்திட்டானுங்க அங்கிள் பார்த்து பார்த்துப்பா படுப்பா அப்பா என்னப்பா ஆச்சு தெளிவா சொல்லுப்பா என்னப்பா ஆச்சு கூட இந்த துரோகம் பண்ணிட்டானுங்க அங்கிள் இவன் பேச்சை கேட்டு வண்டியை வடி திருடிட்டோம். இவன் எங்கே போனானே தெரியல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான். வண்டியை பார்க்க வர பயமாக வர இருக்கு. இங்கே வந்தது வேற மச்சானுக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஆ என்ன புது நம்பர்லேருந்து கால் வருது? யாரா இருக்கும்? ஒருவேளை போலீஸாக இருக்குமோ? சரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ டேய் மச்சான், ராஜி பேசுகிறேன். டேய் எங்கடா வர? உன் பேச்சு கேட்டு வண்டி ஏற்ற நீ எங்கே போய் ஒஞ்சிட்டு இருக்கிற? டேய் பதறாத. நான் ஊருக்கு வந்து அப்சனிங் ஆகிட்டேன். நான் ஒரு ப்ரோக்கர் நம்பர் அமுச்சு விட்றேன். நான் எல்லாத்தையுமே அவன்கிட்ட பேசிட்டேன். நான் அவன் நம்பரும் உனக்கு அமுச்சு விட்றேன். அவனுக்கு கால் பண்ணி பேசு. நீ கரெக்டாக திரும்பி வண்டியை கொடு. அவன் அமௌண்ட் கொடுப்பான். பாதி அமௌண்ட் எனக்கு ஜிபே பண்ணுறேன். சரியா? மீதி பணத்தை எடுத்துனா 6 மாதமே பதுங்கிடுறா. சரியா? சீர் நம்பர் அனுப்புற. டேய் சரி நம்பர் அமுச்சு விட்றேன். சரியா? ஹலோ ப்ரோ, ராஜ் நம்பர் கொடுத்தான் ப்ரோ. சொல்லு. ஓகே ப்ரோ. இதான் வண்டியா? புது வண்டின்னு சொன்னா? புது வண்டி தான் ப்ரோ. நடாட்டும் இது. துரோகி ஃப்ரெண்டு உன் மேல நம்பிக்கை வச்சுதேடா. நான் ஃப்ரெண்டாவே பார்க்கலடா. துரோகி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விடவே மாட்டேன்டா. டேய் விடவே மாட்டேன்டா. என்ன அடிக்கிற நீ? தானி செத்தடா. ஏண்டா நீ உன் ஃப்ரெண்டு எதுவும் முழுசாக செய்ய மாட்டீங்களா? இல்லை அரைக்கிற மாதிரி செய்வீங்களா? இப்போ இந்த பொருள் எடுத்துருவா, அவனை இங்கேயே முடிச்சிடலாம். நான் உதவ மாட்டேன்டா. ஏந்துருப்பா. ஏய் யாரா அந்த கிழமை? தெரியல ப்ரோ எனக்கு. புஷ்டி விட போறா. போலீஸா? உன்னை தனியாக தானடா வர சொன்னேன். போலீஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்க. நான் தான் உனக்கு அப்போ சொன்னேன்ப்பா, ஃப்ரெண்டுங்களை நம்பாதன்னு. என் பேச்சு கேட்டியாப்பா நீ? ஃப்ரெண்டுன்னு சொன்ன என்ன பண்ணு பார்த்தியா? உன்னை நீ அவங்கள சிரிக்க வச்ச, உன்னை அவங்க அழ வச்சானு. சரி விடுங்க அங்கிள், போனா போட்டோம். வண்டி தானே பார்த்துக்கலாம் அங்கிள்.
பேசி என்ன வரப்போகுது? கஷ்டப்பட்டு வாங்கினியாப்பா. என்ன அங்கிள் பண்றது, விடுங்க, இதெல்லாம் என் நேரம். சார் வணக்கம் சார். வாங்க சார். அங்கிள் யார் அங்கிள்? போலீஸ்காருப்பா. அங்கிள் எதுக்கு அங்கிள் போலீஸ் கிட்டலாம் சொல்லிங்கிறீங்க? எனக்கு ரொம்ப க்ளோஸ்பா. உன் பிரச்சனை எல்லாம் சொல்லியிருக்கேன்பா. உன் பிரச்சனை தீர்த்து வருப்பா. தம்பி நீ கவலைப்படாத, ஃபோன் நம்பர் மட்டும் கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், அங்கிள் கிட்ட என் நம்பர் இருக்கு, அவரு கொடுப்பாரு சார் உங்களுக்கு. நான் சொல்றேன்னு கோச்சிக்காத, என் அனுபவத்தில் நான் சொல்றேன். லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவசியம் தான், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இடத்துலயும் கை கொடுக்கணும் நம்பாத. லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் தான்ப்பா, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் லைஃப்னு கிடையாதுப்பா. உன் ஃப்ரெண்டை பேச்சு கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராம இருந்தியே, இப்ப என்ன பண்ணானுங்க பாத்தியா? இனிமேல் உன் ஃப்ரெண்டை நம்பாம உன் குடும்பத்தை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் வீடு உண்டுன்னு வேலை உண்டுன்னு இருப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். யாருது இது, புது நம்பரா இருக்கு? ஹலோ யாரு? தம்பி நான் போலீஸ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். தம்பி நீ அமுச்சு விட்ட நம்பரை வச்சு பசங்களை கண்டுபிடிச்சிட்டேன், லொகேஷன் ஷேர் பண்றவா? சரிங்க சார், சரிங்க சார், இதோ வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். வா, என் வண்டி கச்சிச்சு. டேய் 2 பேரும் முட்டி போடுங்கடா. தம்பி பைக் கச்சிச்சு, சந்தோஷமா? சந்தோஷம் சார், தேங்க்யூ சார். அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. கம்ப்ளைண்டா? கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார். ஏன்பா, ஏன் வேணான்ற? இல்லை சார், இவனுங்கிட்ட குழந்தையிலேருந்து பழகிறேன். இவனுக்கு தான் என்னை ஃப்ரெண்டாக நினைக்கல, நான் அவனுக்கு ஃப்ரெண்டாக தான் சார் நினைக்கிறேன். சரி இவன் தான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன், அவன் தான் உன் ஃப்ரெண்டே இல்லையா? அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. என் ஃப்ரெண்டுக்கு அவன் ஃப்ரெண்டு தானே, எனக்கும் ஃப்ரெண்டு தான் சார். சரிப்பா, யாரையும் நம்பாத, இனிமேல் உஷாராரு. நான் கிளம்பிட்டா. ரொம்ப நன்றி சார். நன்றி எனக்கு சொல்லாதப்பா, அவருக்கு சொல்லுப்பா. தேங்க்யூ சார். அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள். உங்களுக்கு எதனா ஆபத்துனா பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. ஃப்ரெண்டு சொன்னா சொந்தக்காரன் சொன்னா சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராமலாம் இருக்காதீங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம்.